வணக்கம் உறவுகளே. இந்தியான் காணொளி பார்த்தீங்களென்றால் உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது சரியான மழை எங்கட ஊரெல்லாமே நாடெல்லாம் ரீதியிலேயே மழை தான். ஃபுல்லாவே இலங்கையை பொறுத்தளவில் ஃபுல்லாவே மழை தான் இந்த நாள். அதால வந்து எங்கட சமையல் வீடியோக்கள் வந்து வெளியே போய் எடுக்கலாத ஒரு சூழ்நிலை வந்துட்டேன். அதால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தற்காலிகமாக வசித்து வர வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது. அது எப்போ முடியும் என்ன உண்டு அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதால் வந்து நாங்கள் இன்றைக்கு வசிக்கிற வீட்டுக்குள்ளேயே வந்து நடுவுக்குள்ளே வச்சு இன்றைக்கு மழைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சோளனை வச்சு சாப்பிட போகிறோம். வாங்கிட்டேன் அது வச்சிருந்தா பல போயிருமே நாளைக்கு அதனால இன்றைக்கு அவிக்க போகிறோம் நாங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 6:30 வரும். ஆனால் சரியான இருட்டாக இருக்குது. என்னடா மழை பெய்யறபடியாக சரியான இருட்டாக இருக்குது. நாங்கள் இப்போ தற்காலிகமாக வசிக்கிற அந்த வீட்டை தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நடுவுக்குள்ளே வச்சு சோளனை வைக்க போகிறோம். பரவாயில்ல, நாங்க இதுக்குள்ள இருக்கிறோம். நாங்க தற்காலிகமா எங்க வீட்டு மேல நடக்கிறபடியா நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறோம். இதுக்கு இன்றைக்கு சாப்பாடு இன்றைக்கு என்ன சோளனை வச்சு சாப்பிட்ற காணொலியை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதை விட இந்த தற்காலிக கோட்டையில எல்லாம் எங்களுக்கு ஒரு புதுசு இல்லை. சில பேருக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது ஒரு புதுசு இல்லை. அப்ப தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். சோளனை வைக்க தொடங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய சோளன் தான் வாங்கியிருக்கிறோம். முதல் சோளன் அந்த தோல் எல்லாத்தையும் நாங்கள் உரிச்செடுக்க போகிறோம். எல்லாரும் தான் சேர்ந்து வைக்க போகிறோம், வீட்டுக்குள்ளேயே தானே. அப்போ வீட்டுக்குள்ளே எல்லாருமே சேர்ந்துருக்கிறோம். அங்கே அப்பா ஃபோன் காய்க்கிறாரு, மழையா மதாம் இதாமண்டு. இப்போ நாங்கள் தோலை உரிப்போம். பார்த்தா சின்னால் தான் வந்து சோழன் வாங்கின நேரத்துலேருந்து தான் உரிக்கணும் கொண்டே இருக்கிறதால் பாலையும் உரிக்க விட்டுருக்கிட்டேன். செங்கல் அடுப்பெல்லாம் ரெடியாகி வச்சிருக்கிறோம். பெரிய மண் சட்டிலாம் நாங்கள் கவிக்க போறோம். தாமரைப்பூ விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. தாமரைப்பூ இப்படி நீட்டாக இருக்காது. இந்த இந்த சோளன் தோளுகள் அப்படி இருக்குது. வடிவாக இருக்கு. நான் பார்க்க அப்படியே உரிச்சிட்டு அடியில் முறிச்சு விட்டா. அதை விட இப்போ சோளன் வந்து ஒரு இடம் இல்லை, தட்டுப்பாடு தெரியுமா. இது வந்து சீசனுக்கு தான் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா நாளும் எடுக்கல. அது வெளிநாடுகள்லையும் இதை வந்து பதப்படுத்தி வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். முத்தி இருந்தானே சோளன் எல்லாத்தையும் சோளனை பொரிச்சு தான் வச்சிருக்கோம். அப்படி செய்யலாம். பொரிச்சு தரதோ அதை விட அந்த சோளன் மரத்துல இருக்கேங்க இந்த பின்னல் இந்த முடியெல்லாம் பின்னால பின்னி விளையாடுறாங்களோ ஏன்னா அப்படி நல்ல நீட்டா இருக்கும். பின்னி விட அந்த கூந்தல் மாதிரி இருக்கும், தலைமுடி மாதிரி இருக்கும். என்னப்பா அஜ்ஜா உள்ள உரிச்சிட்டுதான் அஜ்ஜா இல்லையா. அதை விட மழை நேரங்கள்ல இது சாப்பிடக்கா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமோ சுட சாப்பிடணும். சுட சாப்பிடணும். தம்பிக்கு விருப்பமா? சோளன் சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அது நாங்கள் இன்னொரு நாளைக்கு மலையில் அடிக்க வழியில வச்சு செய்து காட்டுவோம். சுட்டு சாப்பிட்றதும் அவிச்சு சாப்பிட்றத விட நல்ல டேஸ்டா இருக்குமோ. இது நல்ல பிஞ்சி சோளன். இது நாங்கள் அவிக்கிறதுக்கோ சுடுறதுக்கோ நல்ல பிஞ்சி சோளனா எடுக்கணும். இந்த இப்படி நாங்கள் நசிச்சு பார்க்க தெரியும். அப்படியே இந்த அந்த உள்ளுக்க நிற்கிற பால் வெறும் சோளன் இதேக்குள்ள இருக்கிற பால் அப்படியே வெளியே வரும். இஞ்சால பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இந்த சோளம் பற்றி இந்த தோல்கள் இருக்கு தானே முழுதும் கவனமாக எடுத்து வைக்கிறா. என்னென்னா பிடிக்க வந்து எங்கட மாட்டு கண்டுகளுக்கு போடலாம். மாட்டுக்கு சாப்பாடு நல்லா சாப்பிடும் மாடு. இப்போ மழை நேரம் தானே, மேய்ச்சல்கள் குறைவா. இப்போ இப்படியான சாப்பாடுகள் தவிடுகள் இப்படியான இதுகள் மற்ற குளவட்டி போடுறது இப்படியான இதெல்லாம் செய்வாங்க. அதோட மழை வந்து விடவே இல்லை. இன்றைக்கு காலமே ஆரம்பிச்ச மழை அந்த கொஞ்ச நேரம் கூட விடையில. ஒன்றில் துமிச்சு கொண்டே இருக்குது, ஒன்றில் பெய்யுது நல்லா. இப்ப துமிச்சு கொண்டு இருந்தது இப்ப கொஞ்சம் பெய்ய ஒழிக்கிறது. சத்தம் கேக்குது இல்ல தகரத்துல. தகரம் தானே மேலுக்கு எல்லாம் சட சரண்டு சத்தம் கேக்குது.
அப்பா இவ்வளவு சோளம் தான் உரிச்சு தரேன் 3 சோளம் உரிச்சுதாமட்டு காட்டட்டாம் தம்பி 3 சோளம் உரிச்சிட்டீங்களா அஜ்ஜா பிள்ளையா அவிச்சு தரலாம் 3 சோளனையும் எல்லாமே எனக்கு தானா நாங்கள் சோளம் தோல் எல்லாம் நல்ல வடிவாக உரிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் வடிவாக இருக்கா கழுவி எடுக்க போகிறோம் சோளன் பத்தியை வந்து நாங்கள் நல்ல வடிவாக கழுவ பண்ண மாட்டோம் இல்லை நார்மலாக இருக்கா கழுவினா சரி இந்த தும்புகளை மட்டும் எடுத்து விட்டால் சரி நாங்கள் சட்டிக்கே போடுவோம் நாங்கள் தோலெல்லாம் முறித்து நல்ல வடிவாக கழுவியெல்லாம் எடுத்துட்டோம் இனி நாங்கள் அடுப்பை மூட்டி அவிய விட போகிறோம் இந்த மழை நேரம் அடுப்பு மூட்டுறன்றது சரியான கஷ்டம் தானே ஆனால் 3 தண்டால் அப்படியே சூடாகி எரிஞ்சு கொண்டிருக்கும் இந்த எங்கள்ட அம்மம்மா ஃபுல்லாங்க என்ன இதுவும் புல்லாங்குழல்ன்றது ஊதாங்குழல் ஊதுற மாதிரியே கிடக்குது வாயில மாதிரி புல்லாங்குழல்ன்ட்டு வந்துட்டு அதை விட முக்கியமாக இங்கே பாருங்க எத்தனை பேர் இது சாப்பிட்றதுக்கு சோளம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் தம்பியும் சாப்பிட போறீங்களா அடுப்பு கொஞ்சம் மெரியட்டுக்கு உங்களுக்கு என்ன பெரிய வழி கேட்டேனா 2 சிரட்டை வச்சுக்கிடாக்கு சிரட்டை வச்சால் டக்கண்டு அடுப்பு மூளை வலிக்கப்படும் நிலம் வந்து ஈரம் இல்லை தானே ஓ வீட்டுக்குள்ள தானே நிலம் ஈரம் இல்லை அதை விட இங்கே இந்த அடுப்பு கிட்ட ஓய்வு ஓடுதாச்சு பெரிய சட்டி என்றபடியா இந்த அடுப்பு காணாதானே காணாது நேரஞ்சல் நாங்கள் இந்த சோளனுக்கு அளவான உப்பு போடுவோம் உப்பு வந்து எல்லாருமே இதுக்குள்ள போட்டு அவிக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் சரியான அளவில் உப்பு எல்லாருமே போட்டுக்கொள்ள மாட்டேனோம் சில நேரம் வந்து கூடும் சில நேரம் வந்து குறையும் சில பேர் வந்து அவிச்சு போட்டு தான் உப்பு தண்ணியில் நினைச்சி போட்டு சாப்பிட்றது கூடுதலாகவே அந்த ரோட்டு கடையில் கூடுதலாக பார்த்துருக்குறேன் அந்த அவிச்சு போட்டு பேருந்து தண்ணிக்கு நினைச்சி போட்டு உப்பு தண்ணிக்கு நினைச்சி போட்டு தான் கூடுதலாக சாப்பிட்றது நாங்கள் இப்போ அளவான உப்பு போட்டிருக்கிறோம் இப்போ தேவையான அளவு தண்ணி விடுவோம் சோளனுக்கு வந்து கொஞ்சம் சோளனுக்கு மேலாலேயே தண்ணி நிற்க வேணும் என்னென்ன சோளம் நல்லா அவியணும் தானே எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவு தண்ணி விட்டால் காணும் எங்களுக்கு பாருங்க மேலால் இருக்குது சோளனுக்கு மட்டமாக நிற்கிது இனி நாங்கள் அடுப்பெரியதங்களுக்கு அடுப்பில் தூக்கி வைப்போம் வெஜ்ஜு போட்டு நல்ல வடிவாக மூடி விடுவோம் மூடி போட்டு அடுப்பு எரிக்கிறதா நீ வேலை வந்து அடுப்பு எரிக்கிறதா ஓ அது அடுப்பு நல்லா சூடு பிடிச்சி எரிய வலிக்கிறது தானே அடுப்பு எரிஞ்சாலே சரி எங்களுக்கு இனி அதை விட அந்த செங்கல்ல மண் அடுப்பு மண் சட்டி வச்சிருக்கிறது எவ்வளோ ஒரு வடிவா இருக்குன்னு பாத்தீங்களா அதுதான் எனக்கும் அப்படித்தான் ஞாபகம் வருது உண்மையா அந்த இப்படி வீட்டுக்குள்ள வச்சுதான்றதை பார்க்க தைப்பொங்கல் பொங்குற ஞாபகம் வருது அம்மாக்கும் மேலே எனக்கும் அப்படித்தான் இருக்குது இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம் பாருங்க இப்படி கொதிச்சு கொண்டிருக்கோம் கொதிக்குதா இடையில நாங்கள் ஒருக்கா அப்படி திறந்து பார்த்து கிண்டி விட வேணும் அவிஞ்சிட்டு தான் எங்களுக்கு நல்ல நிறம் மாறி கொண்டு வரும் நாங்கள் பூடைக்கு ஒரு நிறமாகவும் நல்ல அவிஞ்சிட்டு தான் நல்ல ஒரு மஞ்சள் நிறமாக வரும் அதோட ஒரு இடையில கிண்டி விட்டா தான் எல்லா பக்கமும் அவியுமோ மேலே உள்ளது கீழே உள்ளது மேலே வாங்கோ ஆனால் பெரிய சட்டி தானே நல்ல ஐதாவி நல்ல அவி அப்படியே நாங்கள் மூடி விடுவோம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் நாங்கள் சோளன் அவிய விட்டு அரை மதியாது கூடவாயிட்டுது பாருங்க நிறமும் நல்லா மாறிடுது எங்களுக்கு சோளன் நல்லா அவிஞ்சிட்டு கொஞ்சம் கலராக வந்துட்டேன் இனி நாங்கள் தண்ணியிலேருந்து நல்ல வடிவாக வடித்து எடுப்போம் சோளன் பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குது நாங்கள் சோளன் எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம் இனி சுட சுடவே சாப்பிட போகிறோம் ஏன்னாண்டா சரியான மழை பெய்யுது இந்த மழைக்கு சுட சுட சோளன் அதானே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அதான்
இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் எல்லாம் அவிச்சு பெரிய சட்டியில் எடுத்து வச்சுக்கிறோம். என்னடா 5 பேரும் சேர்ந்து உழவு சோளம் சாப்பிட போகிறோம்னு யோசிக்காதீங்க. அங்கால தம்பி அப்பா எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் இப்போ சும்மா ஆளுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 சாப்பிட்டு பார்ப்போம். கூடுதலாக 1 தான் சாப்பிடலாம். 1 மேலே ஒரு ஆள் சாப்பிட்டால் நல்ல திருப்தியாக இருக்கும். தம்பி எடுங்கோ. தம்பி தான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறாரா? நீங்கள் சாப்பிட்டு இன்றைக்கு வந்து நாங்கள் 1 சொன்னீங்க. அப்போ நான் 1 எடுக்கிறேன். 1 நல்ல பெரிய 1 தான் பெருசாக பார்த்து எடுக்கிறோம். அம்மாவுக்கு நான் எடுத்துட்டு நல்லா இருக்கு. அழகான உப்பு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த சோழன்ல விஷயமே வந்து அந்த உப்பு அளவாக போடுறது. நாங்கள் ஆரம்பத்திலேயே போடுறபடியா செட்டியாக உப்பு போடணும். கூடினாலும் சாப்பிடாலும் குறைஞ்சாலும் அந்த உள்ளுக்கு சுவராது. எப்படி தம்பி நல்லா இருக்கா? அந்த ஏன் சாப்பிடலையா? காணுமா அவிக்கிற கச்சான் பிஞ்சு கச்சான் சாப்பிட்ற மாதிரி இந்த சோளனும் வந்து பிஞ்சு சோளன் நல்ல டேஸ்டா இருக்கும். அவிச்ச சோளன் சாப்பிடுங்க. சொல்லுதா? ஆவி பறந்து கொண்டு இருக்கு. இதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க. ஆனா இது வந்து வேகமா சாப்பிடல. நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் சாப்பிடவே வயிறு கொஞ்சம் 27 சாப்பிடலாம். மழை தானே இது. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் கல்லாயை கொண்டு போகும். இந்த காஞ்சி கொண்டு போவோம். ஆனால் சாப்பிடலாம். மழைக்கு நாளைக்கு உண்மையிலேயே மழை நேரம் இப்படியான சாப்பாடுகள் எல்லாம் செய்யறத மிஸ் பண்ணினா அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் அடுத்த மாதிரிக்கு தான் வரும். அதை விட இது வந்து சீசனுக்கு செய்யறபடியா நாங்கள் சீசனுக்கு கிடைக்க அவங்கள செய்து சாப்பிட்டுட வேணும். இதெல்லாம் ஒரு அருமையான சாப்பாடு. அதை விட சத்து. சோழன் வந்து இன்னில் ஒரு சத்தான உண்டு. அம்மா என்ன சத்தம் பண்ணாம சாப்பிட்றீங்க? சாப்பிடுறோம் பார்த்து சாப்பிடுவோம். சத்தம் பண்ணாம உறிஞ்சி எடுக்கணும். நல்லா இருக்கு. அதுதான் நம்ம ஆள் உறிஞ்சி எடுக்கிறேன். தலைப்பு பக்கம் நல்ல உப்பு சுவரை இருக்குமில்ல. பிஞ்சு சோளம் இன்னும் கூடுதலா சுவரை இப்படி இழுத்தானா அவன் சாப்பிட்டு மாதிரி சாப்பிடுங்க. அப்போ இன்றைக்கு மலைக்கு ஒரு நல்ல ஒரு சோழன் போத்தி அவியல். ஏன்னா அது எங்கட குடிசை வீட்டுக்குள்ள ஏன்னா நல்லா இருக்குது. சந்தோஷம் தான். இதை விட சந்தோஷம் மாடி வீடுல இருந்தா வராது. அதுதான் முக்கியம். என்ன அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போம். என்ன உண்மையிலேயே ஒரு அருமையான மழைக்கால பொழுதுல இப்படி ஒரு சாப்பாடு சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளவுக்கு ஒரு சொர்க்கம். அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.